திண்டுக்கலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் லொக்கேஷன் போட்டீங்கன்னா நீங்கள் மாறி கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா பின்னாடி காட்டும். நீங்கள் தப்பான வழியில் போகிறீங்கன்னு சொல்லலாம். அது எப்படின்னா இந்த நேவிகேஷன் சைடில் இருந்தாலும் நேவிகேஷன் தான் வழிகாட்டுதல். சந்திரன் 3 இது எவ்வளோ காஸ்ட் எப்படிங்களா பண்ணியிருக்கோங்கிறதாங்க. ராக்கெட்டை லான்ச் பண்ணது ஜூலை 14, ஆனால் நம்ம இறங்கினது வந்து 23 ஆகஸ்ட். ஆல்மோஸ்ட் 40 நாள் வந்து ட்ராவல். அது எப்படி பூமியிலேருந்து நிலாவுக்கு வந்து 3,40,000 கிலோமீட்டர் தூரம். அதை வந்து 40 நாளில் நம்ம கடணும். 10 நாள்லேயும் போக முடியும். 10 நாளில் போனோம்னா நிறைய எரிபொருள் அடிச்சுட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே இதில் போயிடலாம். அப்படி போகாமல் நம்ம ஆர்பிட்டல் மெனுவர்க்குன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆர்பிட்டலில் உங்களுக்கு தெரியும், ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் ஒரு பொருளை விட்டா அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் இருக்கும். அப்போ ஒரு பூமியில் பக்கத்தில் அந்த ஆர்பிட்டுக்கு பேர் வந்து பெரிச்சின்னு சொல்லுவாங்க, தூரத்தில் இருக்கிறது அப்போச்சின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆர்பிட்டில் விட்டுகிட்டே இருக்கப்போ அடுத்த ஆர்பிட்டு எது பக்கத்தில் இருக்கோ அங்கே மட்டும் ஃபயர் பண்ணுறது. அப்போ அந்த இடத்துல போயிட்டு வந்து இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்குது. அப்போ இங்கே விட்டுட்டோம்னா இந்த இது வந்து அப்படியே சுற்றிட்டு இங்கே வரும். இங்கே வரப்போ இது பக்கத்தில் இருக்கப்போ இங்கே மட்டும் ஃபயர் பண்ணுவோம். அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபியூல் அவசரம் இல்லை. அப்போ இது சுற்றிகிட்டே இருக்கப்போ அடுத்து இது எங்கே எப்போ வருதோ அப்போ இந்த ஆர்பிட்டை இங்கே வச்சு ஆட் பண்ணுது. இது பேர் ஆர்பிட்டல் மெனுவல் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம 40 நல்லா ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக வந்து அச்சீவ் பண்ணி சந்திரயான் 1, 2, 3